உங்கள்ல எத்தனை பேரு உங்க குழந்தைய டாக்டர் படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் அப்ராட்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளோட குழந்தைங்கள எஜுகேஷன பத்தின ஆஸ்பிரேஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆனா, இன்னைக்கு ஒரு டிகிரி படிக்க வைக்க 10 லாக்ஸ் ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழிச்சு அதுக்கு 25 லாக்ஸ்லேருந்து 13 லாக்ஸ் வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமா உள்ளது எஜுகேஷன்ல தான். ஆவரேஜா 9 to 12% இன்ஃப்ளேஷன் இருக்கு. இதே நம்ம ஒரு சேவிங் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 6% தான் ஈல்டு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது எஜுகேஷனுக்கு 10% இன்ஃப்ளேஷன் இருக்கு. இதே உங்க சைல்டோட எஜுகேஷனுக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. இன்னைக்கு சேவிங்ஸ் ப்ராடக்ட் 6% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 12% கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆவரேஜாக. உங்கள் சைல்டோட ஏஜ் 1 இயர் 5 இயர் இருக்கும்போதே அந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக லாங் டேர்முக்கு கன்டினியூ பண்ணணும். உங்கள் சைல்டோட ஏஜ் 15 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோவை ஈக்விட்டிலேருந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணணும். எதனால் அது பண்ணணுன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷரில் ரிஸ்க் இருக்கும். நீங்கள் சைல்டோட எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் சைல்டோட ஏஜ் 17 இயர்ஸ் வரும்போது உங்களுக்கு மணி தேவைப்படும். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரோ பண்ண கார்பஸை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சேவ் பண்ணி அதுலேருந்து உள்ள மணியை எடுத்து எஜுகேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். அதே சமயம் உங்கள் ரிஸ்க்கையும் கம்மி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இயர்லி ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸும் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு சைல்டு எஜுகேஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்சனலைஸ் சைல்டு எஜுகேஷன் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இல்லை ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. நானும் ஒரு டீமும் உங்களுக்கு கைட் பண்ணுவோம்.